கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக தொழிற்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு கொடியது எது? கொடியது எது அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க யோசித்தீங்கன்னா, இன்றைக்கு எனக்கு இந்த சமீப காலமாக ஒரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே வந்தாரு. அதாவது நம்ம சாதாரணமாக நினைக்கிற, சாதாரணமாக வெளியே தெரியக்கூடாத சில பாவங்கள் நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கும், வெளியே தெரியவே தெரியாது. நம்மளை பார்த்தா மற்றவங்களால கண்டுபிடிக்க முடியாது, நம்ம முன்னாடி நிக்கிறவங்களை பார்த்தாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, அப்படி ஒரு குணம். ஆனா அது ஒரு பெரிய ஒரு விளைவை, தீமையை உண்டாக்குது. அப்படிப்பட்ட ஒரு குணத்தை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். அது ஒரு மிகவும் கொடுமையானது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொறாமை. இந்த பொறாமை போய் இப்படி சொல்றீங்களே, அது மனசுக்குள்ளதானே இருக்காது, நம்மள என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு வேதத்துல அது அந்த பொறாமையின் விளைவாக என்னென்ன காரியங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பொறாமை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்பதை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். ஏன்னா இந்த பொறாமை என்கிற ஒரு சாதாரண ஒரு, நம்ம சாதாரணமாக நினைக்கிற ஒரு பாவம் பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தும்ன்றது நம்ம பல நேரத்துல யோசிக்கிறது இல்ல. மனசுல தானே யோசிக்கிறோம், இது எப்படி நம்மளை பாதிக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதனுடைய விளைவு மிகவும் பயங்கரம். இது ஒரு நோய் மாதிரி, ஒரு காச நோய் மாதிரி, எலும்புருக்கி நோயின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த எலும்புருக்கி நோயின்ற மாதிரி வேதத்துல ஒரு வசனம் கொடுத்திருக்கு. நீதிமொழிகள் 14:30 சொஸ்தமனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. பொறாமையோ எலும்புருக்கி, எலும்ப உருக்கி ஒண்ணு இல்லாம போக பண்ணுகிற ஒரு காச நோய் போன்றது இந்த பொறாமை. நமக்குள்ளதான் இருக்குது, அது வெளியே தெரியவே தெரியாது. ஈவன் இது ஒரு சின்ன வயதுல இருந்தே ஆரம்பிச்சிருது. எப்படி ஒரு 2 பிள்ளைங்க ஒரு பெற்றோருக்கு இருக்கிறாங்கன்னா, அடுத்த பிள்ளை மேல அவங்களுக்கு, அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பொறாமை வந்துருது. அடுத்தவங்களை அவங்க வச்சிருக்கிறத பிடுங்கணும்னு எதிர்பார்க்குது, அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு பாக்குது. அது போல அது அந்த குணம் வளர்ந்து கொண்டே வரும்போது தேவையில்லாத பெரிய பாவ செயல்களுக்கு அது ஒரு ஏதுகரமா மாறுது. இன்னொன்னு பாருங்க, நீதிமொழிகள் 27:4 உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? உக்கிரம், கோபம், கோபத்துக்கு முன்னாடிதான் யாரும் நிக்க முடியாது. கோபப்பட்டாங்கன்னா நமக்கு தாங்க முடியாது அப்படின்லாம் நம்ம சொல்றோம். ஆனா பொறாமையோ என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யாருக்கு? முன்னாடி யாருமே நிக்க முடியாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவ்வளவு கொடுமையானது இந்த பொறாமை. பொறாமை பத்தி வேதம் என்ன சொல்லுது? பொறாமை நம்ம அது அதை அதை குறித்து ஏதாவது நமக்கு அறிவுரை கொடுக்குதான்னு பார்த்தா எக்கச்சக்கமா இருக்குது. நான் அதுல சில வசனங்களை உங்களுக்கு காட்டுறேன். ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் எல்லா பகுதியிலும் வேதத்துல கொடுக்கப்படுது. லேவியராகமம் 19:18 பழிக்கு பழி வாங்காமலும், உன் ஜனபுத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும், உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். இந்த உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இது இயேசுவானவன் கொடுத்த கட்டளை நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு முந்தி போட்டிருக்கு, பழிக்கு பழி வாங்காத, உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாதே. பக்கத்துல இருக்கவங்க கூட, உங்க கூட இருக்கிறவங்க மேல பொறாமை கொள்ளாதே. அடுத்தது பாருங்க, சங்கீதம் 37:1 பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அடுத்தது நீதிமொழிகள் 3:31 கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. முதல்ல பார்த்தது உன்னுடைய உடன் கூட இருக்கிறவங்க, ஜனபுத்திரர் அப்படின்னா உன்னுடைய நாட்டை சேர்ந்தவர்கள், உன் கூட இருக்கிறவங்கன்னு வச்சுக்கலாம். இது பொல்லாதவர்களை குறித்து நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல பொறாமை கொள்ளாதே. அடுத்து கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே அப்படின்னு வருது. நீதிமொழிகள் 23:17 உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. பாவிகள் மேல பொறாமை கொள்ளாதே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நீதிமொழிகள் 24:19 பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் ஆகாதே, துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே. அப்போ துன்மார்க்கர் மேல பொறாமை கொள்ளாத, பாவிகள் மேல் பொறாமை கொள்ளாத, கொடுமை உள்ளவர் மேல் பொறாமை கொள்ளாதே, நியாயக்கேடு செய்வர்கள் மேல் பொறாமை கொள்ளாது. இதெல்லாம் பாரு, அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, இவ்வளவு தப்பு பண்ணாலும் இப்படி இருக்கிறாங்களேன்னு ஒரு எண்ணம் நமக்குள்ள உருவாகும் போதே அது ஒரு பொறாமை என்பது வேதத்தின்ல நம்ம பாக்குறோம். அவங்களை குறித்து நம்ம இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. உள்ளத்துக்குள்ள இருக்கும்போது அது களைந்தெறியப்பட வேண்டும். அடுத்தது புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்லியிருக்குது அதை பத்தி, பொறாமை பத்தி அப்படின்னா,
ரோமர் 13 களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதம் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலில் நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவும். இப்போ இதுல வெறி, வேசித்தனம், விபச்சாரம், காம விகாரம், அப்படி பயங்கரமான பாவங்களோடு சேர்ந்து பொறாமையும் வருது. மற்றதெல்லாம் வெளியே தெரியும், வாக்குவாதம் வெளியே தெரியும், வேசித்தனம், களியாட்டு, வெறியெல்லாம் வெளியே தெரியும். ஆனா பொறாமை கொண்டே அதுல சேர்த்திருக்காங்க. இது உள்ளத்துக்குள்ள இருந்துமே அதுக்கு சமமான ஒரு எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பாவம், கொடிய ஒரு பாவம். அதுல கீழே என்ன போட்டிருக்கு? அப்படி நடவாமல் பகலில் நடக்கிறவர்கள் போல வெளிச்சத்திலே நடக்க கடவும், சீராய் நடக்க கடவும். அப்போ இந்த பொறாமை உள்ளவங்க எல்லாம் சீராய் நடக்கல, இரவுல நடக்கிற மாதிரி, வெளிச்சத்துல இருட்டுல நடக்கிற மாதிரி தடுமாறி நடந்துட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். கலாத்தியர் 6:26 வீண் புகழ்ச்சி விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமுட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும். இதுலயும் பாருங்க, இது நம்மோட உடன் இருக்கிறவர்கள், உடன் சகோதரர்கள், நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அறிமுகமானவர்கள், நம்மை நேசிக்கிறவர்கள் என்று நாம் நினைக்கிறவர்கள் கூட பல சமயங்களிலே நம்ம ஒரு நல்ல காரியம் நமக்கு நடக்கும்போது, ஒரு சந்தோஷமான காரியம் நடக்கும்போது, ஒருவேளை அவர்களை காட்டிலும் நாம் கொஞ்சம் மேலாக போன உடனே, ஈவன் ஸ்கூல்ஸ்ல எடுத்து பாருங்க, ஸ்கூல்ல ஒரு மார்க் கூட வாங்கிட்டாங்கன்னா பேச மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸோட. ஏன்னா அவங்க தன்னோட அதிகமா ஒரு மார்க் வாங்கிட்டாங்க. அப்ப எவ்வளவு ஒரு பொறாமை வேலை செய்யுது. அதே எண்ணம் தான் ஒரு கூட வேலை பார்க்குற கொலீக், நம்மளோட கூட அவங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைச்சிருச்சுன்னா அது பொறாமை தாங்க முடியல. ஈவன் நமக்காக நிப்பாங்க, நம்முடைய கஷ்டத்துல நம்மளோட இருக்கிறாங்க, அப்போ நம்ம நல்லா இருக்கும்போதும் அவங்க நமக்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சிலரை நம்புறோம். ஆனா அவர்கள் இப்படிப்பட்ட பொறாமை உள்ள எண்ணம் உடையவர்களா இருக்கிறார்கள் என்பது நமக்கு பல சமயத்துல தெரியல. அப்போ ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் இருக்க கடவோம் என்று வேதவசனம் சொல்லுது. கொலோசியர் 3:8 இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை விட்டு விடுங்கள். அப்போ பொறாமை, கோபம், அதோட சேர்ந்து கோபம், மூர்க்கம், பொறாமை வருது. அப்போ இந்த பொறாமைன்றது ஒரு கொடூரமான ஒரு பாவம். ஏன் ஆண்டவர் இதை செய்ய வேண்டாம் இவ்வளவு சொல்லி இருக்கிறாரு? உன்னில் அன்பவர் பிறரில் அன்பு கூறுவாயாகன்றதுக்கு முன்னாடி பொறாமப்படாத அப்படிங்கிறாரு. நீ துன்மார்க்கன மாதிரி இருக்காத, நியாயக்கேடு செய்யறவன் மேல பொறாம கொள்ளாத, பாவி மேல பொறாம கொள்ளாத அப்படிங்கிறாரு. நீ சீராய் நடக்கிறீன்னா பொறாமப்பட மாட்டேன்றாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு பயங்கர கொடூரமான ஒரு பாவம். இது நமக்கு சாதாரணமாக உள்ளத்துக்குள்ள இருக்கிறது மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதன் விளைவு படு பயங்கரம். இது வேதத்துல சில பகுதிகளை நான் எடுத்து சில இன்சிடென்ட்ஸை நான் காட்ட போறேன். அதாவது ஒரு நபர் இன்னொருவர் மேல் பொறாமை கொள்ளும் போது யார் மேல் பொறாமை கொள்றாங்களோ அவர்களை அழிக்கிறது அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்களை நம்ம பார்க்க போறோம். முதலாவது பாத்தீங்கன்னா, ஆபேல் கொலை செய்யப்பட்டது எப்படி? ஆதியாகமம் 4:5 காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. இதுல எரிச்சல் அப்படின்னு வருது, ஆனா இது பொறாமதான், ஒரு ஜெலசி. அவனோடது மட்டும் ஏத்துக்கிட்டாரு, என்னோடதை ஏத்துக்கல. ஏன் ஏத்துக்கல? அவன் இதை ஏன் ஏத்துக்கொண்டாருன்றது அந்த எண்ணம் இல்ல, ஆனா அவன் மேல பொறாம. ஏத்துக்கொண்டதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் ஆண்டவர். அதுக்கு ஆபேலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனா கடைசியில என்ன விளைவு? இந்த பொறாமையின் விளைவு. ஆண்டவர் எச்சரித்தாரு, ஏன் நீ கோபமா இருக்கிறது நல்லதான்னு கூட கேட்கிறாரு. ஆனா கடைசியில தன்னுடைய சகோதரனை கொலைனா என்னன்னு கூட தெரியாத ஒரு சூழ்நிலையில வளர்ந்த காயின் கொலை செய்யும் அளவுக்கு அவனை கொண்டு போய் விட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பொறாமை. அடுத்தது பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில யோசேப்பு அடிமையாக விற்று போடப்படுதல். ஒரு கூட பிறந்த தம்பி, தகப்பனுக்கு மிகவும் பிரியமானவன். அவன் இல்லைன்னா அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. இன்னொன்னு, ரொம்ப சின்ன பையன், அவனை போய் அவன் மேல தகப்பன் ரொம்ப அன்பா இருக்கிறாரேன்றதுனால ஆதியாகமம் 37:11 வாசிக்கிறான். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை தன் மனதிலே வைத்துக் கொண்டான். இவன் ஏற்கனவே அவன் மேல அன்பா இருக்கிறாருன்ற ஒரு எண்ணம் அவங்க மேல பொறாம. இன்னொன்னு, அவன் சொன்ன சில
கனவுகளை பார்த்த உடனே கேட்ட உடனே அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி வருது. இந்த பொறாமையின் விளைவு என்ன? அவன் யாரும் இல்லாம தனிமையா அவங்கள பாக்குறதுக்காக அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்த அவனை குழியில கொன்னு போடணும்னு நினைச்சு இன்னொரு ஒரு சகோதரன் வந்து மறித்ததினாலே அவனை குழியில போட்டு அவனை காசுக்கு யாரும் இல்லாத அவங்களுக்கு அறியாத ஒரு தேசத்துல யாரும் தெரியாத அவனுக்கு என்ன ஆகும், அவன் செத்துருவானா என்ன ஒரு கவலை கிடையாது. அவ்வளவு தூரம் அவங்களுடைய மனதுல பொறாமை வேலை செய்யுது. அடுத்தது பாருங்க, சங்கீதத்துல மோசையை பத்தி வருது. சங்கீதம் 106:16 பாளையத்தில் அவர்கள் மோசையின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தவானாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். இது யாரு? இஸ்ரவேல் மக்கள். இஸ்ரவேல் மக்கள் மோசையின் மேல ஆரோன் மேலும் பொறாமை கொள்றாங்க. உங்ககிட்ட தான் ஆண்டவர் பேச முடியுமா, எங்கிட்ட பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லி அவங்க மேல ஒரு பொறாமை. இந்த பொறாமைன்றது இப்பதான் வந்து நின்று நேர்த்து வந்தது இல்ல, ஆதியிலிருந்து வந்துகிட்டே இருக்கு. பாவத்தின் விளைவாக வந்துகிட்டே இருக்குது. ஆனா இதனுடைய விளைவுகள் மிகவும் கொடியது, எலும்புருக்கி போன்றது. அடுத்து பார்ப்போம், இயேசு எதுக்காக காட்டி கொடுக்கப்பட்டார், இயேசு ஏன் சிலுவையில் அறையப்பட்டார், இயேசு எப்படி சிலுவையில் அறையப்பட்டார்னு பார்த்தா பொறாமையினாலே. மத்தேயு 27:17 பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. வேற எதுவும் இல்லை. அவர் ஏதாவது தப்பு பண்ணாரா, அவங்களுக்கு எதிராக ஏதாவது பண்ணாரா, அவர் அவங்கள கடுமையான வார்த்தைகள்னால சொன்னாரு, அதை சாடினார், அவருடைய குற்றங்களை எடுத்துரைத்த அது இருக்கு. ஆனா இவன் பின்னாடி இவ்வளவு கூட்டம் போகுதே, நம்ம பின்னாடி வர்ற கூட்டமெல்லாம் அங்க போகுதேன்னு சொல்லி அந்த ஒரு பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்துக்கு தெரியுது. பிலாத்துக்கு இவங்களை பத்தி, இயேசுவானவரை பத்தி தெரியாது, இங்க உள்ளவங்களை பத்தி தெரியாது, அவங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாது. அவங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும் போது அவன் அறிந்துக்கிறான், இவர் மேல எந்த தப்பும் இல்லை, இவங்க ஏன் இவர் மேல குற்றம் சாட்டுறாங்கன்னா பொறாமையினாலே. அப்போ ஒரு கைது செய்யப்பட்டு சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கன்னு சொல்ற அளவுக்கு அந்த ஒரு தள்ளக்கூடிய அவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு பாவம் அது உள்ளுக்குள்ள இருக்குது. ஆனா அது எங்க கொண்டு போய் விடுதுன்னு பாத்தீங்களா? ஆபேல கொலையில கொண்டு போய் விட்டுச்சு, தம்பிய கூட பிறந்த தம்பிய. அதே மாதிரி யோசேப்ப விற்று போடுவதற்கு அவன் ஒண்ணும் இல்லாம போனாலும் என்ன, எனக்கு கவலை இல்லை, அவ்வளவு எரிச்சல் அவன் மேல பொறாம. மோசைக்கு ஆரோனுக்கு எதிராக பொறாம. இப்ப இயேசுவை பார்த்துட்டோம். அடுத்தது அப்போஸ்தலர் பத்தி பாக்குறோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் எல்லாரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலரை பிடித்து பொதுவான சிறைச்சாலையில் வைத்தார்கள். இதுல என்ன நடக்குது? அவர்கள் செய்த நன்மை, அவர்கள் செய்த நல்ல காரியம், அவர்கள் ஒருவனுக்கு கொடுத்த விடுதலை, இது வந்து அவர்களுக்கு பொறாமையா இருக்குது. இவங்க பின்னாடி அதை பார்த்த உடனே அவங்க பின்னாடி அவ்வளவு கூட்டம் போகுதேன்ற ஒரு பொறாமையினால் நிறைந்து பொதுவான சிறைச்சாலையில வைக்கிறார்கள். அப்போ இங்க சிறைச்சாலையில வைக்கப்படுவதற்கு காரணம் இவர்கள் செய்த தவறல்ல, அவர்களுக்கு எதிரானவர்கள் அவர்களுக்கு இருந்த பொறாமையான குணம். பொறாமை யாராவது பார்க்க முடியுதா? அது எங்கேயாவது சிங்கம் மாதிரி கத்திட்டு இருக்குதா, இல்ல ஏதாவது வெளியே தெரியுதா? ஒண்ணுமே தெரியாது. அடுத்து பாருங்க, பவுலை பத்தி பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 45. யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டிருக்கிறவர்களுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். இதுல இங்கேயும் பவுல் பேசுகிற காரியங்களை மற்றவங்க எல்லாம் கேட்கறாங்க. பெரிய கூட்டம் வருது அவங்கள பாக்குறதுக்கு, அவன் பேசுறதை கேட்கறதுக்குன்னு. உடனே பொறாமையினால் நிறைந்து அவன் சொன்னதுக்கு எதிராக பேசி தூஷிக்கிறாங்க. அப்போ எதிரடியாக பேசப்படுதல், ஒருவரை குறித்து ஒரு கீழ்த்தரமாக பேசுதல், ஒருவரை மட்டம் தட்டுதல், அவங்கள கீழே இழுத்து போடுதல், இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொறாமை என்கிற ஒரு மாபெரும் ஒரு சக்தி. அதை வந்து பிசாசு நல்லா பயன்படுத்திக்கிறான். ஒரு கொலைக்கு கொண்டு போய் விடுது. ஒருத்தன் அவன் வாழ்க்கை எப்படி ஆனாலும் பரவாயில்லன்னு கொண்டு போய் அவ்வளவு நிலைமைக்கு, கூட பிறந்தவனா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவனை கொண்டு போடுவேன், அவனை இல்லாம ஆக்கிடுவேன், கண்ணு முன்னாடி அவன் இருக்கவே கூடாது, என்னால தாங்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு ஒருவர் வந்து நல்லா இருக்கிறது பிடிக்கல, ஒருவனை கர்த்தர் வந்து அவனுடைய இதை அங்கீகரிக்கிறது பிடிக்கல, ஒருவனுக்கு ஆண்டவர் கொடுத்த கனவு பிடிக்கல, ஒருவர் பேசுகிறதை கேட்பதற்கு கூட்டம் வர்றாங்களா பிடிக்கல. அது கடைசியில எங்க கொண்டு போய் முடியுது பாருங்க, ஒரு தீமையான எதிர்மறையான காரியங்களை கொண்டு போய் விடுது. இப்ப யாரு பொறாமப்படுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் அது வந்து நல்லதா இருக்குதா? இப்ப வந்து ஒருத்தங்க காயின் வந்து ஆபேல வந்து கொலை செஞ்சுட்டான் பொறாமையினால. அவன் வந்து நிம்மதியா இருக்க முடியுதானா? இல்ல. காயின் வந்து கர்த்தருடைய சமூகத்தை விட்டு புறப்பட்டு
போயிட்டான் அவன். அவங்க அடுத்து அவனோட அவனுடைய சந்ததியினரும் கர்த்தரை அறியாத ஒரு சந்ததியா தான் போயிட்டாங்க. இப்ப சவுலுக்கும் தாவீதுக்கும் இதே பிரச்சனை தான். சவுல் எப்படி அவன் பொறாமப்பட்டான் தாவீதின் மேல, தாவீது அதனால பாதிக்கப்பட்டான். பாதிக்கப்படுகிறவர்களுக்கு மட்டும் இல்ல, யாரு பொறாமைப்படுகிறார்களோ அவர்களுக்கும் அது பிரச்சனையை கொடுக்குது. சவுல் தன்னுடைய அரண்மனை மற்றும் அரசாங்கம், தன்னுடைய கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்க்கை, தான் செய்ய வேண்டிய கடமை, இவ்வளவு பெரிய நாட்டை ஆளக்கூடிய ஒரு நாட்டின் ஒரு முதல் ராஜா, தேவன் ஏற்படுத்திய ராஜா என்ற பதவி, அவனுடைய அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு அவனுடைய பொறாமையினால என்ன செஞ்சான், தாவீதை போய் கொலை செய்யறதுக்கு அவன் பின்னாடி ஊர் ஊரா திரியிறான். வசனத்தை பாருங்க, எப்ப ஆரம்பிக்குது? 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறை முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், எனினும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறையா இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாக பார்த்தான். அப்ப அவன் அவ்வளவு பெரிய வெற்றிய அவனுடைய நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கான். ஒரு பெரிய ஒரு அரக்கனை அழித்து அவன் மூலமாக அவங்க அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்திருக்கான். அதை குறித்து சந்தோஷமா எல்லாரும் ஆடி பாடுறாங்க. பரவாயில்ல, நம்ம நாட்டுக்காக தானே செஞ்சிருக்கிறான், எனக்காக தானே, நான் பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன், நானும் 2 வீரர்களும் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தோம், இவன் நமக்கு செஞ்சு கொடுத்தானேன்னு சொல்லி அவனை பாராட்டுறதுக்கால அவனுக்கு வந்துருச்சு பொறாமை. அந்த பொறாமையினாலே தாவீதையும் இருக்க விடல, தானும் ஊர் ஊரா அலைஞ்சி தன்னுடைய ராஜாங்கத்தையும் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய அந்தஸ்தையும் சொகுசையும் விட்டுட்டு ஊர் ஊரா அலைஞ்சி அவனை வேட்டையாடி திரியிறான். பாருங்க எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு காரியம் பாருங்க. அடுத்தது இந்த இளைய மகன் கெட்டகுமாரன் கதையில கூட பாத்தீங்கன்னா, அவன் திரும்பி வர்றான். திரும்பி வரும்போது இங்க வீட்டுல தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டு ஒரு பெரிய விருந்துக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. அந்த சமயத்துல மூத்த சகோதரன் வெளியே நிக்கிறான். வெளியே நின்னு என்ன சத்தம் கேக்குதுன்னு கேட்கும்போது எல்லாம் சொல்றாங்க, அவனுடைய தம்பி வந்துட்டாரு, அவர் சுகமா வந்ததுனாலே அப்பா ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம் வச்சிருக்கிறாரு அப்படின்னோடனே லூக்கா 15ஆம் அதிகாரம் 28, 29, 30 பாருங்க. அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதித்திரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனை மீறாதிருந்தும் என் சிநேகிதனோட நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அவன் கடைசியில வருந்தி கூப்பிட்டா கூட உள்ள போல. அவன் அவன் பொறாமப்பட்டதுனால என்ன நஷ்டம்? இவனுக்கு தான் அந்த செலிப்ரேஷன்ல, அந்த கொண்டாட்டத்துல, அந்த விருந்துல கலந்து கொள்ள முடியல. இன்றைக்கு பொறாமப்படுகிறவர்களையும் அது பாதிக்குது. பொறாமை யார் மேல படுறோமோ அவங்களுக்கு அழிவையும் அவங்க வாழ்க்கையை அழிக்குது, அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது. அதே நேரம் யார் பொறாமப்படுறாங்களோ அவங்களுக்கும் அது பிரச்சனை. ஒருவேளை இது ஏன் பேசிட்டு இருக்கேன்னா, இன்றைக்கு இதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு இருக்கிற அநேகரை பார்க்கிறோம். ஏன் நம்ம கூட அனுதினமா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அயலகத்தாரை பத்தி, பக்கத்துல வீட்டுல இருக்கவங்களை பத்தி, நம்முடைய கூட பிறந்தவங்களை பத்தி, நம்முடைய உறவினர்களை பத்தி பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பல காரியங்கள் நமக்கு நம்மளை காட்டுல அவங்க மேல போயிட்டாங்க, நம்ம காட்டுல அவங்க சிறந்தவங்களா இருக்கிறாங்க, நம்மை காட்டுல அவங்க உயர்ந்தவங்களா ஆயிட்டாங்க, இது அவங்க நல்லா செஞ்சுட்டாங்க, ஒருவேளை அவங்க சரி இப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு அந்த பொறாமை நம்மையும் அழிக்கிறதுன்றத மறந்து போயிடக்கூடாது. ஏன்னா அது ஒரு கொடூரமான இது. பொறாமையோ எலும்புருக்கி, பொறாமையோ அதற்கு முன் இருக்கத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்லி வருது. இன்னொன்னு பாருங்க, இது ரொம்ப வருத்தம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். இதுல பிரசங்கம் பண்றவங்க கூட சிலர் பொறாமையினால பிரசங்கம் பண்றாங்கன்னு வருது. இது எவ்வளவு வருந்தப்படத்தக்க கூடிய ஒரு காரியம் பாருங்க. இப்போ நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டியது அவசியம். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் யாரோடையும் பேசும்போதும், யாரை குறித்து யோசிக்கும் போதும், அடுத்த நபரை குறித்து, நமக்கு உறவினர்களை, நம் நண்பர்களை, நம்ம பழகுகிறவர்களை குறித்து, அவர்களோடு காரியங்களை பேசும்போது செய்யும் போதும் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. கிறிஸ்துவை பிரசங்கிக்கும் போது கூட அவங்களோட நான் நல்லா பண்ணும்,
இல்ல அவங்க இப்படி பண்ணிட்டாங்க. அதனால நான் பண்ணணும்னு பொறாமையினால பிரசங்கிக்கிறோமா? இப்போ இந்த பொறாமை பத்தி இவ்வளவு பேசிட்டோம். இவ்வளவு காரியங்கள பார்த்துட்டோம். முதல்ல பார்த்தோம், பொறாமைய குறித்து வேதத்துல என்ன சொல்லியிருக்கு? "உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறாயகன்னு" சொல்றதுக்கு முன்னாடியே லேவியராகமத்துல என்ன வருது? பொறாமை உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமல் உன்னிடத்திலே அன்பு கூறுவது போலன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து நெறைய காரியங்கள் பொறாமைப்படாதீங்க, துன்மார்க்கர் மேல் பொறாமைப்படாதீங்க, பாவிகள் மேல் பொறாமைப்படாதீங்க, நியாயக்கேடு செய்றவன் மேல் பொறாமைப்படாதீங்க அப்படின்னு வருது. அடுத்து ரோமர்ல பார்த்தோம், நீங்கள் பகலில் நடக்கிறவள் போல சீராய் நடங்கள்ன்னு சொல்லி வருது. எப்ப சீராய் நடக்காம எப்ப இருப்போம்? வாக்குவாதமும், விபச்சாரமும் அந்த காரியத்தோட சேர்த்து பொறாமையும் சேர்த்து போட்டிருக்கு. அப்போ பொறாமை உள்ளுக்குள்ள இருக்க பொறாமை இருக்கும்போது, நாம் சீராய் நடக்க முடியாதுன்னு பார்த்தோம். ஆனா அடுத்து பார்த்தோம் நம்ம எத்தனை காரியங்கள் பொறாமையின் மூலமாக கொலைகள், அழிவுகள், மற்றவர்களுடைய கைது, அவங்க துன்பப்படுறதுக்கு பொறாமை ஒரு காரணமாகிறது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பது மட்டும் இல்லாம நமக்கும் பொறாமைப்படுகிற நமக்கும் அது வேதனையை கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கிறோம். சவுலுடைய வாழ்க்கையை பார்த்தோம். அடுத்து மூத்த குமாரனுடைய காரியத்தை பார்த்தோம். இன்னொன்னு பாருங்க, இன்னொரு வசனத்தை பார்க்கும்போது பொறாமையோட நாம் எதை கேட்கிறோமோ நம்ம கேட்கிறது, அதாவது பொறாமைப்படுறதுனால நமக்கு கேட்பது கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா கிடைக்காது. ஏன்னா வசனம் சொல்லுது, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள், நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறபடியால் உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. இவர் என்ன சொல்றாரு, நீங்க கேட்கறது கிடையாது, அடுத்தவங்களை பத்தி பொறாமப்படுறோம். அவங்க வீட்டுல இதெல்லாம் வச்சிருக்காங்க, அவங்க வீட்டுல இவ்வளவு பெரிய டிவி வச்சிருக்காங்க, அவங்க வீட்டுல இவ்வளவு காசு இருக்கு அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனா நம்ம கேட்கிறோமா, அவங்களுக்கு இருக்கு ஆண்டவரே, அவங்களுக்கு இருக்கு பரவாயில்ல, எனக்கும் அதே மாதிரி வேணும் அப்படின்னு நம்ம கேட்கிறோமா? இல்ல. அதான் சொல்றாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அத மாதிரி எனக்கு வேணும்னு ஆசைப்படுறீங்க, அத மாதிரி அவங்களுக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பொறாமப்படுறீங்க, சில நேரம் கொலை கூட பண்றீங்கன்றாரு. ஆனா உங்களுக்கு அப்படி பண்ணியும் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா நீங்க யார்கிட்ட கேட்கணுமோ கேட்கறது இல்ல. பொறாமைப்படாம நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். அது அங்க சொல்ல வர்றாரு. இப்போ பொறாமை மனசு நிறைய பொறாமை வச்சுக்கிட்டு நமக்கு அதே இது கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா நாம் கேட்க வேண்டியதை கேட்பதில்லை. ஆண்டவர்கிட்ட கேட்பதற்கு பதிலாக மனுஷரை குறித்து பொறாமைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு இந்த பொறாமையை நம்ம இன்னையில இருந்து நம்ம தீர்மானம் எடுப்போம். பொறாமையில இருந்து வெளியே வந்துடணும். ஏன்னா இந்த பொறாமையினாலே ஒரு பயனும் நமக்கும் கிடையாது. நம்ம யாரை பற்றி பொறாமைப்படுகிறோமோ அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஒரு நாளிலே ஒருவேளை இந்த பொறாமையை நமக்குள்ள வளர்த்துக்கிட்டே இருந்தானா நம்ம போய் பல இடங்கள்ல மற்றவங்க அவங்கள பத்தி சொல்லுவோம், தவறா சொல்லுவோம். இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி ஆயிடுச்சு, இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்கன்னு சொல்லி அவங்கள கீழே இழுத்து போட, தூஷிக்கிறதுக்கு, அவங்கள பற்றி அவங்களுடைய நற்பெயரை கெடுப்பதற்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் செய்வோம். ஏன்னா பொறாமை தான், அது வேற எதுவுமே கிடையாது. இப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மகிட்ட இருக்கும்போது நமக்கும் நாம் கேட்பதுக்கு நாம் விரும்புவதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு ஆசைப்படுவோம், ஆனா பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த பொறாமை நம்மளையே அழிக்கிறது. நம்மளையே நம்மகிட்ட இருக்கிற ஒரு காரியங்களே அனுபவிக்க முடியாம பண்ணுது. எப்படி சவுல பண்ணுச்சோ அதே போலதான். சவுளுடைய வாழ்க்கையில அவனுக்கு ராஜாங்கம் இருந்தது, ராஜ பதவி இருந்தது, அந்தஸ்து இருந்துச்சு, ஒரு நாட்டை அவன் கையில ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. ஆனா அதை அனுபவிக்க முடியல அவனுக்கு. இங்க தாவீது மேல பொறாமப்பட்டு அவன் பின்னாடி அலைகிறதுலயே அவனுடைய காலம் பூரா போயிடுச்சு. எவ்வளவு ஒரு மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்துது பாருங்க. நம்முடைய வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க முடியாம, நம்முடைய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாம, மற்றவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதுல இருந்து வெளியே வந்துரும். ஒருவேளை உங்களுக்கு மற்றவங்க அவங்களுக்கு நான் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன், இதெல்லாம் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா அவங்களுக்கு நடக்குது, அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி எண்ணம் நமக்கு இருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், அவங்களுக்கு அப்படி ஒரு காரியம் நடந்திருக்கு. ஒருவேளை நீங்க ஆசைப்பட்டுட்டு இருக்கிறது உங்களுக்கு பக்கத்துல இருக்கவங்களுக்கு யாருக்கோ கிடைச்சிருச்சு, நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற காரியம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கணும்? ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஆண்டவரே அவங்களுக்கு இது கிடைச்சிருக்கு, அடுத்து எனக்கும் கிடைக்கும், அதுக்காக உமக்கு நன்றி, நீங்க அடுத்தாப்புல நான் தான் லைன்ல நிக்கிறேன், எனக்கும் வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சந்தோஷமாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதை குறித்து ஒரு பொறாமையோட இருந்தோம்னா அது நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எதிர்மறையான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலும், யாரை பற்றி பொறாமைப்படுகிறோமோ அவருடைய வாழ்க்கையிலும் நாம் ஏற்படுத்துவோம். அதே நேரத்துல நம்முடைய வாழ்க்கையிலும் எதிர்மறையான காரியங்கள் ஏற்படுவதற்கு நாம் ஒரு
வழியை திறந்து கொடுக்குறோம். அப்போ இந்த பொறாமையில இருந்து எப்படி வெளியே வரலான்றது சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். பொறாமையை எப்படி மேற்கொள்வது? முதல் காரியம் பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். இதுல பவுல் என்ன சொல்றாரு? சகல துர்க்குணத்தையும் கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு, அப்போ சில காரியங்களை ஒழித்து விடணும்னு சொல்றதுல பொறாமையும் அடங்குது. அப்ப இது வேண்டான்னு சொல்றதுக்கு நிறைய வசனம் பார்த்துட்டோம். இன்னும் நிறைய இருக்கு. நான் ஒரு சில வசனங்களை தான் எடுத்திருக்கேன். இப்ப இந்த பொறாமை கொள்ளாதீங்க கொள்ளாதீங்க கொள்ளாதீங்கன்னு நிறைய வசனம் பார்த்தாச்சு. பொறாமையினால் வர்ற விளைவு நிறைய பார்த்தாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அதை ஒழித்துருங்க அப்படிங்கிறாரு. புறங்கூறுதல் வஞ்சகம் கபடம் துர்க்குணம் இதோட சேர்த்து பொறாமையும் ஒழிச்சிட்டு என்ன செய்யுங்கன்னா, புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். அப்போ வேதத்தின் மேல் வாஞ்சியை திருப்புங்க. இந்த பொறாமையை விட்டு ஒழிச்சிருங்க. பொறாமை எண்ணம் வந்தோடனே உங்களுடைய எண்ணம் எல்லாம் வேதத்தின் மேல் திரும்பட்டும். இன்றைக்கு நம்ம பார்த்த அந்த வசனங்கள் மேல் திரும்பட்டும். பொறாமையோ எலும்புருக்கி, அது எனக்கு வேண்டாம், என்னுடைய எலும்பே உருக்கும், ஒரு காசநோய் மாதிரி என்னை அழிக்கும் பிறரை அழிக்கும், அதனால நான் அந்த பக்கமே போக மாட்டேன், அந்த எண்ணத்தை முளையிலே நான் கிள்ளி விடுவேன். நம்ம தீர்மானம் எடுத்து வேதத்துக்கு நேராக நம்முடைய வாஞ்சியை திருப்ப வேண்டும் என்று இங்கே நமக்கு வேதவசனம் சொல்லுது. அடுத்து பாருங்க, தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனெனில் முற்காலத்தில் நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவிதமான இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். இதுல ஒரு முக்கியமான காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், விசுவாசிகளாகிய நாம் எப்படி முந்தி இருந்தோம் அப்படிங்கறத காட்டுறது. இப்ப நம்ம இப்படி கிடையாதுன்றத சொல்றாரு. இன்றைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பல விசுவாசிகள் கூட இந்த காரியத்தை நம்ம கூர்ந்து பாக்குறது இல்ல. பவுல் தீத்துக்கு எழுதும்போது என்ன சொல்றாரு? முற்காலத்திலே நீங்க முந்தி எப்படி இருந்தீங்க, நாமும் அவரையும் சேர்த்து சொல்றாரு. நம் புத்தியினம் உள்ளவர்களா இருந்தோம், கீழ்ப்படியாமல் இருந்தோம், வழி தப்பி நடந்து கொண்டிருந்தோம், பலவிதமான இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டு கிடந்தோம், துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். இப்போ இவ்வளவு காரியம் முந்தி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதே காரியம் இப்ப கண்டினியூ பண்ணக்கூடாது. முந்திதான் அப்படி இருந்தது, இப்ப நம்ம அப்படி கிடையாது, அதுல இருந்து நம்ம வெளியே ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு. இதிலே நாம் தொடர்ந்து வாழக்கூடாது. பொறாமையோடு பகையோடு துர்க்குணத்தோடு மற்றவர்களை பகைக்கிற குணத்தோடு நாம் வாழக்கூடாது. அதுல இருந்து அது முந்தி அப்படி இருந்தோம், இப்ப அப்படி இல்லைங்கிறாரு. இந்த பொறாமையில இருந்து நம்ம வெளியே வரணும்னா என்ன ஒரு காரியம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்? முதல்ல நம்ம வேத வசனத்தை நாம் வசனத்துக்கு நேராக திரும்பணும். அடுத்தது முந்தி நம்ம அப்படி இருந்தோம், இப்ப அப்படி இல்லைன்றது தெரியணும். இன்னொன்னு பாருங்க, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது இருமாப்பாய் இராது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுவதுமே அன்பை குறித்து வருகிற ஒரு அதிகாரம் நமக்கு தெரியும். அந்த அன்பை விவரிக்கும் போது அன்புல பொறாமை இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. இப்போ இந்த பொறாமை பத்தி தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். கர்த்தருடைய அன்பு நமக்குள்ளே நிரம்பி இருந்ததுன்னா நாம் பொறாமைக்கு இடம் கொடுக்க முடியாது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பால் நாம் நிரம்பி இருக்கும்போது, அன்பு நமக்குள்ளே பூரணப்பட்டிருக்கும் போது, அவருடைய அன்பினால் நாம் நிறைந்திருக்கும் போது, அவர் எனக்காக இருக்கிறார், அவர் எனக்காக எல்லாத்தையும் செய்வாரு, அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்க, அப்படி இப்படின்னு யாராவது நம்மகிட்ட சொன்னா கூட பரவாயில்ல, அவங்க நல்லா இருக்கட்டும், எனக்கு ஆண்டவர் போதும், அவருடைய அன்பு போதும், எனக்கு ஆண்டவர் தருவாருன்னு சொல்லி அந்த அன்பினாலே நிறைந்து பொறாமையை புறம் தள்ள வேண்டியது நம்முடைய கடமை. இப்போ எப்படி பொறாமையில இருந்து வெளியே வரலாம்? முதல்ல நம்முடைய கவனத்தை வசனத்துக்கு நேராக திருப்பணும். இன்னொன்னு, நம்ம முந்திதான் அப்படி இருந்தோம், இப்ப அப்படி கிடையாது, அதுல இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு பொறாமை கிடையாதுன்ற எண்ணம் வரணும். 3வது காரியம், அன்பிலே பொறாமை இல்லை என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். நம்மை தேவனுடைய அன்பு நிறைத்திருக்கும் போது பொறாமைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பொறாமைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஏன்னா அந்த பொறாமை மிகவும் கொடியது.
ஒரு கொடூரமானது நம்ம பார்த்தோம். கொலைக்கும் மற்றவர்களை மற்றவங்க என்ன ஆனா எனக்கு என்ன? என் கண்ணு முன்னாடி அவங்க இருக்கக்கூடாது. அவங்க நாசமா போனா எனக்கு என்ன? அவங்க காரணம் எல்லாம் அவங்க வந்து என்னோட நல்லா அவங்க சில காரியங்கள செய்றாங்க. அவனுடைய காணிக்கைய ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். என்னுடைய காணிக்கைய ஏற்றுக்கொள்ளல. நான் அவங்களோட குறைஞ்ச மதிப்பெண் வாங்கிட்டேன். நான் அவங்களோட குறைஞ்ச சேலரி வாங்கிட்டேன். என்னுடைய குடும்பத்துல நடந்த காரியத்தை காட்டிலும், என்னுடைய குடும்பத்துல நான் செஞ்ச காரியத்தை காட்டிலும் அவங்க என்னோட மேல பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லா ஆயிட்டாங்க. வாழ்க்கையில உயர்ந்துட்டாங்கங்கும்போது, நம்முடைய பொறாமை குணத்தின் மூலமாக அவங்கள கீழ இழுத்து போடுறதுக்கு, அவங்கள பற்றி தவறான காரியங்கள பரப்புறதுக்கு நம்ம வந்து தயங்குறதே கிடையாது. சிலர் பிரசங்கத்த கூட பொறாமையினால செய்றாங்கன்னு சொல்லி நம்ம வாசித்தோம். இப்போ இந்த பொறாமையின் விளைவு நம்மையும் கெடுக்குது. நம்ம யார பார்த்து பொறாமப்படுறோமோ அவங்களுக்கு கெடுக்குது. இன்றைக்கு இந்த காரியத்த இந்த ஒரு தீமையான ஒரு உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணவு ஒரு பாவம். வெளிப்படையாத தெரியாத பாவம். நமக்கு தெரியவே தெரியாதது இருக்கா இல்லையான்னு. ஆனா இது மிக கொடியது. ஒரு காச நோய் போன்றது, எலும்புருக்கி நோய் போன்றது. இன்னைக்கு அதுல இருந்து வெளிய வருவோம். ஒருவேளை இது வந்து என்னை வெளிய தெரியாம இருந்தா கூட இன்றைக்கு நான் பேசுற காரியங்கள் உங்களுக்கு உணர்த்தி இருக்குமானால் அதுல இருந்து நம்ம வெளியே வந்துருவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைப்பதற்கு அது ஒரு தடையா இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் அதுல இருந்து நம்ம உணர்த்தி நம்ம எப்போ அந்த சின்ன எண்ணம் வருதோ உடனடியாக அதை கலைந்து வெளியேற்றுறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவர், இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்க பார்த்த வேத வசனத்திலே பொறாமையோ எலும்புருக்கி என்று நாங்கள் வாசித்தோம் ஆண்டவரே. இந்த எலும்புருக்கி போன்ற ஆண்டவரே, இந்த நோய் போன்ற இந்த காரியத்தை கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில நாங்க லைட்டா அந்த காரியம் எங்களுக்குள்ளே வரும்போது ஆண்டவரே, நாங்க வரும்போதே நாங்க அதை பிடுங்கி எறியறதுக்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய உள்ளத்துல கர்த்தாவே நாங்க புதிதான ஆவி உள்ளவர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. முந்தி நாங்க அப்படி இருந்தோம். முந்தி நாங்க பொறாமைப்பட்டு இருந்தோம். நாங்க பகைக்கப்பட்டவர்களா இருந்தோம் சுவாமி. ஆனா இப்ப அப்படி இல்ல. நாங்க துன்மார்க்கரை போலவோ துன்மார்க்கரை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. ஆனா அதே நேரத்துல எங்களோடு உடன் இருக்கிறவர்கள், எங்களுடைய நண்பர்கள் கர்த்தாவே, எங்களுக்கு அருமையானவர்கள் ஆண்டவரே, எங்களை காட்டும் நல்லா வந்தாங்கன்னா அவங்கள சந்தோஷப்படவும் கூட சேர்ந்து அவர்களுடைய மகிழ்ச்சி அடைவோம் சுவாமி. அவங்கள உற்சாகப்படுத்துவோம் கர்த்தாவே. அடுத்து நீங்க எங்களுக்கு செய்வீங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த பொறாமை எரிச்சலிருந்து நீர் எங்களுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. அதனுடைய கொடிய விளைவுகள்ல இருந்து நீங்க எங்களையும் ஆண்டவர், நாங்க யாரோடு இருக்கிறோமோ ஆண்டவரே அவர்களையும் கர்த்தா பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன். பிசாசு இந்த தீய குணத்தை பயன்படுத்தி கர்த்தாவே அவனுடைய நோக்கத்தை எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற நாங்க விடமாட்டோம் சுவாமி. ஆண்டவரே, அதுக்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பரிசுத்தாவியானவர் உங்களுடைய அன்பினால் எங்களை நிரப்பி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வேத வசனத்துக்கு நேராக எங்களுடைய கண்களை எப்பொழுதும் நாங்க திருப்ப எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.